ஆமென். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க வார்த்தை, the trial of your faith, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் ரொம்ப முக்கியமானது. என்ன இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? Will you find faith on this earth when he comes back? அவருடைய வருகை, இரண்டாம் வருகையில். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னால், பூமியானது விசுவாசம் அற்ற ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கும். They will think they have faith. Some do not have faith, but many will think that they have faith. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா வருகிறவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும். சோ அவருக்கு அவருடைய விசுவாசம் என்னதென்று அவர் அறிவார். புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, நான் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பேன். அது அவருடைய வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பூமியுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ண சொன்னா, டுவர்ட்ஸ் அன்பிலீஃப், விசுவாசம் அல்லாததை விசுவாசம் என்றும், விசுவாசமே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை மேன்மையானது என்றும். காமன் சென்ஸ் இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க வேர்ட் காமன் சென்ஸ். Common sense is not faith. It is always against faith. Praise the Lord. Hallelujah. ஆகையினால இந்த நாள்ல நம்ம அது குறித்து கொஞ்சம் ஏற்கனவே நம்ம நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆளுங்களுக்குள்ள கடந்து போகலாம், எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 7 to 9. வாசிக்கலாமா? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த முதலாம் அந்த நிருபத்தில் எழுதும் பொழுது ரொம்ப அருமையா முக்கியமான காரியத்தை அங்க பேசுறாரு அவர். அப்ப சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். Hallelujah. Our comparison பாருங்க, பொன். ஏன்னா the world is always look towards gold. They want gold. Anywhere in உலகத்தின் எந்த பகுதியில் போனாலும் என்ன சொன்னா எல்லாருக்கும் எது மேல இருக்கும்? கோல்ட். See, there's platinum, there's other things. But அது நிறைய பேர் அதை ஓகே, பட் எல்லாருக்குமே அது கோல்டு தான். ஏன்னா அது போட்டாவே ஒரு டிஃப்ரெண்ட். எல்லாருமே கோல்டு மேல. அப்போ சொல்ற விலையேற பெற்ற, அப்ப நமக்கு வந்து என்ன சொன்ன மைண்ட்ல அது கோல்டு தான் நம்ம வேல்யூ. ஆனா அந்த கோல்டு என்ன பண்ணணுமா? சோதிக்க ஆடணும். அப்ப சொல்றாரு, நீங்க எதை வந்து வேல்யூவா நினைக்கிறீங்க, அந்த கோல்டு அதுவே சோதிக்கப்படுது. அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம். அப்ப என்ன காமிக்கிறாங்க? The world values the gold, but you have something which is higher than the gold. Hallelujah. You carry something in you which is higher than gold. If gold can purchase something, what you carry can purchase more than that. பொன்னானது விலையேற பெற்றதா இருக்கிறது. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சொன்னா, அதனால வாங்கக்கூடிய அதுக்கு அந்த பேலன் கிடைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசங்கள்ல உள்ள அந்த பொண்ணை வைத்துதான், அதை வைத்துதான் அவங்களுடைய வேல்யூ. சரிங்களா? இதுதான் உலகத்தினுடைய இது. ஆண்டு சொல்றாரு, இதை காட்டிலும் விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம், நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த பொன் வாங்குறதை காட்டிலும்
அதிகமாய் நீங்க என்ன பண்ணலாம்? வாங்கலாம். Praise the Lord. The world needs currency. For you, it is only your faith. Praise the Lord. Hallelujah. தெளிவு பண்ணிக்கீங்க. So faith is your heavenly or spiritual currency. எப்படி பணம் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க ஆளுகை செய்வதற்கு, வாங்குவதற்கு, எல்லாவற்றுக்கும் விசுவாசம் உங்களுக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, அழிந்து போகிற பொண்ணுன்ற வார்த்தையை பயன்படுத்த என்ன சொன்னா, காண்ற எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகணும்? அழியணும். அத வேல்யூ கிரியேட் பண்ற. ஆனா விசுவாசம் என்ன? ஒழிய ஒரு காலம் ஒழிய. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கத்துக்கேனா விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர், அவர் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையா அவர் இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அப்படிப்பட்டது. அப்போ அது அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும். ஒரு பொன் அக்கினியால் எதற்கு சோதிக்கப்படணும்? அதுக்குள்ள இருக்கிற களிமண் எடுக்கிற பொண்ணை அழித்து போட முடியாது. அதுக்கு இல்லை. அக்கினியில போடுறது கோல்டை என்ன பண்றதுக்கு? அழிச்சு போறதுக்கு இல்லை. கோல்ட்ல இருக்கிற அழுக்கை எடுத்துட்டு கோல்டை சுத்தமாக்குறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா எந்த அளவுக்கு சுத்தமாக்குறதோ அந்த அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு? வேல்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. So it goes into a fire or it is tested in fire is not to destroy it. அது அடிக்கிறதுக்கு இல்லை. ஆமென். அதுவுடைய வேல்யூவை கூட்டுறதுக்கு. அப்போ என் விசுவாசமானது சோதிக்கப்படுவதற்கு எந்த தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன டவுன் பண்றதுக்கு இல்லை. என்ன வெளியேற பெற்றவனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் என் விசுவாசத்தை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த விசுவாச சோதனையில நீங்க இடம் கொடுக்கணும். If you don't give room for your faith to be tested, you're not going to go higher. விசுவாசத்தை சோதிப்பதற்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க மேல போக முடியாது. ஏன்னா உங்களுடைய வேல்யூ கூடாது. Praise the Lord. Hallelujah. So you have to allow yourself to be tested. வாழ்க்கையில கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற சோதனைகள் எல்லாம் எதற்கென்று சொன்னால் ஆண்டவர் அனுமதிப்பது உங்களை அழிப்பதற்கு இல்லை, உங்களுடைய விசுவாசத்தை அது சோதிக்கணும். ஏன்னா விசுவாசத்தை சோதித்தால்தான் உங்கள் கழிவுகள் வெளியே போகும். கழிவுகள் போனால்தான் நீங்கள் வெளியேற பெற்றவர்களாய் உருமாற்றப்படுவீர்கள். Hallelujah. Because the only heavenly currency what you have on this earth is your faith. பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன சொல்றது, கொடுக்கல் வாங்கல, பண்ட மாற்றல் இல்ல for trading, anything from heaven. பரலோகத்தில் உள்ள எதையாவது ஒன்று இந்த பூமியில நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுக்கு தேவைப்படும். That's the only currency heaven knows. Praise the Lord. Hallelujah. அது மட்டும்தான் பரலோகத்துக்கு தெரியும், விசுவாசம் தான். Hallelujah. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கங்க, தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்க உடையவர், அன்புள்ளவர். அதனால கிடைக்கும். ஆனா விசுவாசம் அப்படி இல்லை. உடைய விசுவாசம் என்ன பண்ணு சொன்னா உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உடைய கண்ணீர் இல்லை, உடைய அழுகை இல்லை. Very clear. I was talking to a wonderful friend of mine. நல்ல ஜெபிக்கிறோம். அப்ப சொல்லும் போது வார்த்தை அப்படி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லும் போது சொன்னாங்க, ஆண்டவரை மாத்திரலான்னு எப்படியாச்சும் அவரை மாற செய்யலான்னு சொல்லி என்ன ட்ரை பண்ணாங்கன்னா அதை ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு அழுது பார்த்தாலும் சரி, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, ஒரு டாட்டு கூட நவரல. That's why I thank God you have now known who he is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொண்டீங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, அவரை மாற மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் என்ன சொன்னார், அவரை போல
நீங்களும் நானும் மாறணும்னு சொன்னா விசுவாசம் வாழ்க்கை தான் அப்படி உங்களை மாற்ற முடியும். Praise the Lord. இல்லைன்னா செய்யும் எப்படி அப்படிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப என்ன சொன்னா விசுவாசம்ன்றது மிக மிக அவசியம். அது சோதிக்கப்பட நீங்க கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். If you are facing a challenge, it's always you will understand God wants to remove something from my faith. என் விசுவாசத்துல இருக்கிற தன்மையை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஏன் சொன்னா இதுவரை அதால ஒரு லெவலுக்கு மேல போக முடியல. But God wants you to come higher and higher and higher. Praise the Lord. So for him to come make you come higher, உங்க மேல 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 ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசத்துல இருக்கிற களிம்பு வெளியே தந்தால்தான் உங்களுடைய விசுவாசம் அவரை போல மாறிக்கொண்டே வரும். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்துடைய பலனை சொல்றாரு. விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. The faith உடைய ரிவார்ட் இயேசு வரும்போது புகழ்ச்சியும் கனமும் மகிமை, புகழ்ச்சியும் கனமும் மகிமை. அப்போ விசுவாசத்தை நீங்க சோதிப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்க? புகழ்ச்சியும் கனமும் மகிமை. ஆட்டோமேட்டிக். ஏன்னா உலகமானது உலக பிரகாரமா காரியத்துல அழிந்து போகிற காரியங்களில மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும். நீங்க அழியாத வெளியேற பெற்ற விசுவாசத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறீர்கள். திராட்சரசம் ஏற்கனவே திருமணத்துல இருந்தது திராட்சரசம். ஆனா இப்பொழுதோ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினத அந்த மந்தி விசாரக்காரன் குடிக்கிறான். அவன் சொல்றான் இது வரைக்கும் நல்லத. Praise the Lord. Hallelujah. This was natural. அவங்க ஏற்கனவே வைத்திருந்தது உலகத்துக்கு ஏற்றது. புரிஞ்சுக்கணும். அவங்க உலக பிரகாரமாய் செய்தது. இட் வாஸ் அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாங்க குடிச்சப்போ வாவும் சொல்லியிருப்பாங்க. ஓ ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், எந்த ஊர்ல பண்ணீங்க எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா தண்ணீர் திராட்சரசமாய் மாறிச்சுல்ல, இதை குடிச்ச உடனே அது என்னாச்சு? This is what supernatural is all about. Praise the Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இதுதான். அதுதான் உங்க விசுவாசம். Praise the Lord. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் மாறும். Praise the Lord. Hallelujah. This is simple. You must understand என்ன காரியங்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்யும் பொழுது உலகமானது அதுக்கு என்ன பண்ண முடியாது? மேட்ச் பண்ண முடியாது. ஆமா, இன்றைக்கு மாலையில அக்னியில போடப்படுகிற அந்த புல்லை தேவன் உடுத்து வைத்திருக்கிறார். சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அதை போல அவன் உடுத்தினதே இல்லையா? Because glory belongs to God and God alone. Man cannot touch it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்த விரும்புறார்? இந்த உலகத்தை காட்டிலும் அதான் போடுறோம். ஓ எடுத்தாச்சா? பிரைஸ் தி லார்ட். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். Hallelujah. Praise the Lord. How does it happen? Not by my talent. எனக்கு என்ன பண்ற பெரிய பிரச்சனை விசுவாசத்துக்குள்ள போகலாம். நான் சொல்றேன் பெரிய பிரச்சனைனா பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. இந்த பிலீஃப் சிஸ்டோட பெரிய பிரச்சனைனா இந்த உலகத்தோட கம்பீட் பண்றதுக்கு what we think God will change us. ஆமா, who's the top sprinter I forgot. நல்ல வேகமா ஓடுற உலகத்திலே இப்போ போல்ட். ஓகே, அவன் தான் ஃபாஸ்டஸ்ட். நான் ஐம் ஆல்சோ இந்த ஆஸ் அன் அத்லீட் வச்சுக்கோ. நானும் ஓடணும்னு ஆசை. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை கேட்பேன், லார்ட் கிவ் மீ தி கிரேட் ஸ்ட்ரென்த் பெட்டர் தென் போல்ட். இதான் நம்ம பிரச்சனை இன்னைக்கு. Praise the Lord. Jesus did not find the better wine
of better grades. He did not find it. Praise the Lord. போய் கடையிலையோ இதுலயோ ஆள் அனுப்பி இந்த கடையில விசேஷமா இருக்க எனக்கு தெரியும் அங்க போ அப்படிலாம் செய்யல. என்ன செஞ்சாரு? What was available? What was available? Water. Compare the wine and the water. இந்த பக்கம் வைன் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வாட்டர் வச்சுக்கலாம். எதை குடிப்பாங்க? Praise the Lord. இதான் போல்ட், இதுதான் நாங்க. புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? போல்ட் மாதிரி ஆகணும். அது அவர் அதுக்கு இஷ்டம் இல்லை. அவருக்கு போல்ட்டை காட்டிலும் விசேஷமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அதற்கு உலகம் எப்படி பயிற்சிவிக்குதோ அதுல ஆண்டவர் விரும்புகிறது இல்ல, தண்ணீரை அவர் விசேஷமாய் மாற்ற விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. See, this is how God works. Praise the Lord. This is how God works. Other glory. Amen. Chariots of fire. It's a beautiful testimony in movie. The person he practiced for 100 meters. 100 meter of a champion in England. So you either Olympic run. Sunday was the finals. He said, no, I will not run. Because that's my God's day. Even the king appealed to him. You know, the country's respect or honor is at stake. You know, உலகமே அங்க ஓடுது, இவன் வந்து உடனே ஜெயிப்பான். அப்ப என்ன சொல்றது, நாட்டுக்கு வந்து ஒரு கணம். He said no, because I serve the King of Kings. Praise the Lord. என்ன பண்ணாங்க தெரியுமா? Okay, run the 400. In his life he has never done 100. ஸ்போர்ட்ஸ்ல தான் தெரியும். 100 மீட்டர் ஓடுறவர்கள் 400 ஓடுறது ரொம்ப டஃப். ஏன்னா the 100 they give all their energy. 400 4 மடங்கு அது. So you must plan things. So he ran. Before he ran, I think his sister gave some. I can do all things through Christ who strengthens me. I'm not very clear on that, but he gave a word. He held on to that piece of paper. He ran. He became the first. அந்த தேசத்துல உங்களுக்கு ரெண்டாவதா இருந்தவன் ஃபர்ஸ்ட் வந்த 100ல. Oh, he thought he is great. But what happened was, இவன் 400 ஓடி ஜெயிச்ச பொழுது every paper flashed him on the first page. The water turned to wine was glorious than the original wine. Hallelujah. Because this is the supernatural touch of God. இது தேவனாலே மாற்றப்பட்டது. This is the handiwork of God directly. Amen. This is where faith comes in. Just present yourself as you are. Amen. நம்ம பண்ற தப்பு இதை கொடுங்க அதை கொடுங்க. No. Just present yourself as you are. He will present you to the world. Then the world will see you that you are more excellent than all. Hallelujah. What is faith? Just presenting yourself as you are. அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் சொல்லப்படுது. அவர்கள் தண்ணீரை ஊற்றினார். மொண்டு போனார் அவ்வளவுதான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆகையினால நம்ம விசுவாசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய பங்கு அவர் சொல்வதை செய்வது மாத்திரமே. Just obey. Believe. விசுவாசிக்கிறதுனா just believe. Okay, right. Two things I want to say. நம்பிக்கை, விசுவாசம். நிறைய நேரத்தில் நம்பிக்கையை விசுவாசம் ஆகிடும். நம்பிக்கை என்னன்னு சொன்னா, in your mind you analyze things, அது சொல்ற வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். அந்த வார்த்தையை எடுத்துட்டு என்ன பண்ண சொன்னா, it's okay. Then you say, Lord, yes, my God will do. Jesus is the Lord. God will do. He will be able to do. But faith is not that. Faith is beyond. விசுவாசம் என்பது அதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை. அது அப்படியே விசுவாசிகள் சொல்றாங்க, அது அப்படியே நம்பி செயல்பட ஆரம்பிக்கும். It believes and then immediately action follows. விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை மாத்திரத்தவ செயல்படும். நம்பிக்கை அப்படி இல்லை. Praise the Lord. Hallelujah. விசுவாசம் செயல்படும்.
இப்ப அந்த விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தினா அப்படி அர்த்தம் என்ன சொன்னா அடுத்த நிமிஷமே செயல்ல இருக்கணும். That means you are not believe as the heaven wants you to believe. பரலோகத்தினுடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இல்லை. ஆனா நாம சொல்றது என்னன்னு சொன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம விசுவாசிக்கிறது என்னன்னு சொன்னா வேதத்தை இருக்கிற அந்த விசுவாசத்தை இல்லை, நாம் ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்காம இல்ல, we believe. அவர் சொன்னா ஆண்டவரே கடைசி நாளிலே அவன் உயிரோடு எழும்புவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறேன். That's not what faith, what God is speaking about. God is speaking is beyond. Faith means it's action. Praise the Lord. Hallelujah. விசுவாசிக்கின்ற செயல்படும். So the last days, the கடைசி நாட்களில் விசுவாச வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். You have to exercise. Every day you have to exercise. Praise the Lord. Don't wait for things. கண்டு அதுக்கப்புறம் Praise the Lord. Hallelujah. கை பலவீனமா இருக்கு, ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஜெபிக்கிறேன். இப்ப கர்த்தருடைய வார்த்தையில என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப என்ன பண்றது? இந்த வார்த்தையை எடுத்துறேன். இந்த வார்த்தையை எடுத்து இப்ப என்ன பண்றது? வார்த்தையை விசுவாச ஆரம்பிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னு சொன்னா செயல்பட ஆரம்பிக்கிறேன். I don't wait for it to be healed, because if I believe I'm already well, then I don't wait for healing. Praise the Lord. It's a big difference. நம்பிக்கை என்பது நான் சுகமாவேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவார். That's not faith. It's a belief. You just believe things. Faith is something beyond that. Faith says I'm healed. The minute I'm healed, when I believe I'm well, I don't wait for healing. I live the health. நான் சுகமானேன் என்று விசுவாசமானது எங்க கொண்டு போகிறேன்? நான் சுகமானேன் என்று கொண்டு போகும். நான் சுகமானேன் என்று சொன்னால் நான் சுகமாவதற்கு காத்திருக்க மாட்டேன். சுகமானேன் என்றதை எடுத்துக்கொண்டு நான் செயல்பட ஆரம்பிப்பேன். Praise the Lord. நான் செயல்படும் பொழுது எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் என்னை விட்டு ஓடும். You have to start walking by faith. Praise the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். So faith has levels. நல்லா புரியும். There's a levels. Yeah, because our faith நான் சொல்றல விசுவாசம் சொல்றல அதுல நிறைய கலந்திருக்கு. நிறைய கலந்திருக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தையில தேவனுடைய வசனத்தை எடுத்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வைக்க போகும்போது உள்ள என்ன சொன்னா விழுந்துற கீழே, அல்லது என்னால நடக்க முடியாது, என் கால் வலிக்குது, உங்களுக்கு என் கால் வீங்கி இருக்குது. என்ன ஆயிடுச்சு? கால் வைக்க முடியல. அப்போ இந்த சோதனை எதுக்கு வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு தரிசித்து நடக்கிறதே பழக்கப்பட்ட நான் அந்த தரிசித்து நடக்கிறதை விட்டு எழுப்பி விசுவாசத்துல நடப்பதற்கு என்ன பண்ணா அந்த கலிமை வெளியெடுப்பதற்கு தான் இந்த சோதனை எனக்கு வந்தது. அப்ப என்ன செய்யறேன் நானு? I will start learning. Allow. Now my faith is being tested, not me. என்ன இல்லை, ஏனென்றால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதே நான் அடக்கப்பட ஆயிற்று. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட எழுந்தாயிருச்சு. So it is not testing me. ஏன்னா என்னுடைய பரிசுத்தம் இயேசு, என்னுடைய நீதி இயேசு, என்னுடைய எல்லாமே இயேசு தான். There's nothing in me, because இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Praise the Lord. Hallelujah. அதனால என்ன டெஸ்ட் பண்ணல? It is testing my faith, because my faith only brings me the honor, praise and glory. என் விசுவாசம் தான் மகிமையும் கனத்தையும் துதியையும் கொண்டு வரும். Praise the Lord. Hallelujah. புரிஞ்சுங்க. In every area of my life, only by faith when I walk, these things come. Because you have an adversary.
உங்களுக்கு எதிராளி இருக்கிறார். இந்த எதிராளி என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களுடைய என்ன பண்ண வாழ்க்கையில உங்களுடைய ஓட்டத்தை முன்னேறக்கூடாது. புரிஞ்சு? அப்ப முன்னேறக்கூடாதபடிக்கு அவன் காரியங்களை முன்பாக வைக்கிறான். இப்ப இந்த சோதனை வருது. சொல்ல யாக்கோபுக்கு திருப்புங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்றாம் அதிகாரத்துல 2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல என்ன இல்ல நமக்குன்னு சொன்னா என்ன இல்லன்னா விசுவாசம் இருக்குது. ஏன்னா நமக்கு நம்ம இருதயங்கள்ல போட்டிருக்காரு. இது given little, கொஞ்சம் ஃபெய்த் இருக்கு. ஆனா எது இல்ல? ப்ராப்ளமே இல்லை. அப்போ சோதனை வரும் பொழுது எதை ஃபர்ஸ்ட் செய்து பண்ணுங்க? ஒர்க்கிங் அவுட் பொறுமை என்ன உண்டாக்கும்? இல்லைன்னா தான் உண்டாக்கும். இருந்தா உண்டாக்க வேண்டியது. வெளியே வண்டி ஓட்டினா தெரியும் எல்லாருக்கும் எவ்வளவு பொறுமை இருக்கு. வண்டி ஓட்டும் தெரியும். பேசும்போது பேசிட்டு இருக்கும் போது பொறுமையா உட்காந்து கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் காத்து இருக்குன்னு பாரு. தெரியும் முடியாது. 2 minutes 1 minute 1/2 minute தான். அதுக்கு மேல நம்ம பேசி ஆகணும். எவ்வளவு அந்த வாய் அசைக்கிறதையும் பார்க்கறது நம்ம கொஞ்சம் அசைக்கணும். அப்போ சோதனை வரும் பொழுது what is it working? ரெண்டு சகோதரர்களை பார்த்தேன். அத்தனை பேர் இருக்கிறோம். 2 பேர் இவர் ஆரம்பிச்சார். அடுத்த நிமிஷம் அங்க மாத்தி 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 ஆமா கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது. வெயிட் பண்ண கேட்க என்ன சொல்ல வராங்கன்றது சென்டென்ஸே முடியல. அதுக்குள்ள ஆன்சர். அப்புறம் அந்த ஆன்சருக்குள்ள இங்க ஒரு கேள்வி. கொஞ்சம் அமைதி. என்ன பண்ண அவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒழுங்காவே இங்க இவன் இல்ல பொறுமை இல்லை. நான் சொன்னேன் இது உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஒருவர் என்ன பண்ணோம்? பொறுமையோட என்ன பண்ண சகிப்பதற்கு இந்த சோதனை கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் வருஷங்கள் ஓடிடுச்சு கத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவரே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படியே விசுவாச ஜெபம், டன்ஸ் பிரேயர், எந்த பிரேயர் அந்த பிரேயர், அதுக்கப்புறம் இது வேற என்ன சொல்றது யூத் பிரேயர், எல்லா பிரேயர் தான். எல்லா பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? Your faith is the same level. Praise the Lord. புரிஞ்சுக்கலீங்க. ஜெபம் பண்ணுகிறதுனால என் விசுவாசம் பெருகாது. Praise the Lord. சரி, அதை கொடுப்போங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஜெபமும் வேத வாசிப்பும் எல்லாம் கேட்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா எல்லாம் ஆயுதமா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்னுடைய விசுவாசமானது இப்பொழுது பெருகணும். கழிவுகள் எடுக்கப்படணும், சோதிக்கப்படணும், கழிவுகள் எடுக்கப்படணும். ஆனா என்ன பிரச்சனைனா, நான் ஜெபம் பண்ணப்போ, உபாசம் பண்ணப்போ, வேதத்தை வாசித்தப்போ அல்லது யுத்த ஜெபம் பண்ணிறப்போ என்ன நினைச்சிட்டேன், நான் வாழ்ந்துட்டேன். No, you're not grown. Praise the Lord. Hallelujah. You are prepared. கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். எதற்கு அந்த ஆயத்தம்? Praise the Lord. சோதனையை மேற்கொள்வதற்கு, ஜெயம் கொள்வதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. அப்ப ரெடியா வெயிட் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த விசுவாசம் வரும் பொழுது என்ன பொறுமை உண்டாக்கும். அப்ப என்ன சொன்ன ஹேண்ட்லிங் தப்புன்னு ஏதாச்சும் செஞ்சா அது பேர் என்னது? விசுவாசமே இல்லை.
இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல போய் டிராபிக்ல போயிட்டே இருப்போம், இப்படி எட்டி பார்ப்போம், ஃபுல்லா அப்படிதான் முன்னாடி லெஃப்ட் திருப்பு. அதே தான் இன்னைக்கு வாழ்க்கையில. ஆமா, எல்லாம் சைட் ட்ராக், ஷார்ட் கட். ஏன்னா நேரம் போனா பொறுமை வேணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்மார்ட்லாம் இல்ல, பொறுமை இல்லை, பொறுமை கிடையாது. நோபடி வெளியே போயிருக்காங்க. இவ்வளோ என் கூட வந்தா உங்களுக்கு தெரியும் நான் பொறுமையா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பொறுமையா போறேன். யூ ஹேவ் டு லேர்ன். ஆமா, ரெட் லைட் போட்டா நிக்கணும். நம்ம நின்னா பின்னாடி இருக்கோம் நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? அதே பஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரேஸ் பண்ணுவான், இன்னும் ஒரு வாட்டி ஒரு டிக்கெட் போனான். ஏன்னா ரெட் லைட்ல நின்னது. ஸோ ரைஸ்லாம் பொறுமை வேணும், திட்டம் போதும் பொறுமை வேணும். ரைஸ்லாம் அல்லேலூயா. பலவித சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும். இதுதான். If I don't want to learn, நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள பொட பண்ண போறேன். அவங்க மாதிரி லெஃப்ட்ல, அவங்க மாதிரி திட்டிக்கிட்டு, அவங்க மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு கேட்டா ஆண்டவர் இருக்காரு என் கூட. So we forget our faith is being tested. என் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதே மறந்து போகும். இப்ப என்னுடைய சிந்தனையில தெளிவடைந்து என்ன பண்ணு சொன்னா, என் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது என்ன பண்ணுவேன், எனக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து தொடர்ந்து வாசிங்க. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆமென், ஆமென். ஒருத்தர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து என்ன சொன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கேம்ப், அந்த கவுன்சிலிங் தான் நல்லா இருக்கும் கேட்கணும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனோட எனக்கு டெய்லி சரியான ரோதனை. ஆமா, இது நம்ம லாங்குவேஜ். அந்த பக்கம் லாங்குவேஜ் வந்து இந்த ஆள் சரி கிடையாது. ஆமா, பழமையில வந்து சொந்த புத்தி இருக்கணும், சுய புத்தியும் சொல் புத்தி, இதெல்லாம் வருவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் எண்ணுங்கள். எதுக்கு? இல்லாத ஒண்ண எனக்குள்ளே கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். பொறுமைகளை ஏன்னா பொறுமை எதுக்கு வேணும்ன்றத தொடர்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யும். எதுக்கு பொறுமை வேணுமா? நான் என்ன கூடாது, ஒன்றிலும் நல்லா புரியுது. பொறுமைக்கும் இதுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்க பாருங்க. ஏன் எனக்கு குறைவு இருக்கிறது? காரணம் என்ன இல்ல, தேவ ஜனங்களுக்கு புரியல. சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா, இல்லன்னா சாப்பாடு எங்கேருந்து வரணும் தெரியல வனாந்திரத்துல, அந்த பொறுமை இல்லை. மோசைட்ட கேட்கறதுக்கு உடனே என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சு, எங்களுக்கு வந்து என்னது அங்கே நல்லா இருந்தோம், எங்களுக்கு அது கிடைச்சது இது கிடைச்சது. தேவன் என்ன பண்ணாங்க? கோபம் ஊட்டினார்கள். கொஞ்சம் பொறுமை. அழைச்சிட்டு வந்தாருல, அவர் தெரியாதா அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு கேட்கலாமா? கொஞ்சம் பொறுமை இல்ல, இவங்க இஷ்டத்துக்கா செய்யறது. அப்ப பொறுமை என்ன செய்யறதாங்க? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். அப்ப நான் எந்த குறைவு இருக்கிறனோ அதை நிறைவாக்குவதற்கு தான் கர்த்தர் என் விசுவாசத்தை சோதிக்கிறார். அந்த சோதனையானது பொறுமை உண்டாக்குறது. இந்த பொறுமையானது என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை குறைவற்றனாய் மாற்ற விரும்புகிறது. அடுத்தது பூரணராயும் பர்ஃபெக்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா இவனா வகை தேடி தெரியுறானே.
எவனை விழுங்கலாமா என்று வகை தேடுறான். இந்த பொறுமையானது என்ன செய்கிறது? என்னை பூரண மாத்துது, இவனுக்கு வகையை கொடுக்காதபடிக்கு. வார்த்தையிலும் நடக்கையிலும் செயலிலும் சிந்தனையிலும் எண்ணங்களிலும் இடம் கொடுக்கிறது இல்லை. ஏன்? பொறுமை. அடுத்தது நிறைவுள்ளவர்களாக, ஓவர்ஃப்ளோயிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவாய், அப்படியே எதுவுமே ஆட் பண்ண முடியாது. நிறைவா இருந்தா புரிதவங்களுக்கு அப்படின்னா எந்த மாம்சமும் கலக்க முடியாது. நிறைவாய் ஆவியில நிறைவா இருக்கிறீர்களா என்ன பண்ணுவோம்? எதுவும் கலக்க முடியாது. நீங்க ஒரிஜினலா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பொறுமை விசுவாசமானது சோதிக்கப்படும் போது என்னிலே மாற்றங்களை உண்டாக்குகிறது. என்னில என்ன ஆகுது? மாற்றங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படதா இருக்கணும். அப்ப முதலாவது என் மனம் மாறணும், என் இருதயம் அதை அறிந்து கொள்ளணும். மூன்றாவது என் வாயின் வார்த்தைகள் அதுக்கு ஏற்றபடி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஒரே காரியத்தை ரெண்டு விதமா பேச தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு குறைவா பேச தெரியலாம், இன்னொன்னு நிறைவாய் பேச தெரியலாம். அல்லேலூயா. அப்ப விசுவாசமானது என்ன செய்கிறது சொன்னா நிறைவை காண்கிறது. நிறைவை தான் காண்கிறது. அப்ப அந்த நிறைவை கண்ட மாத்திரத்துல நிறைவுக்கு ஏற்றபடி நான் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்துல மூன்று காரியங்கள் வேதத்துல நமக்கு விசுவாசம் என்று சொல்லி மூன்று விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. I'm not going into the kinds of faith போல விசுவாசம் மூன்று விசுவாசம் என்ன சொல்றது கிடைக்கிற விசுவாசம் கிடைக்கிறதை காண்பிக்கிறது. வேதத்துல மூணு விசுவாசம், இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் மூணு காண்பிக்கிறாரு வேதத்துல. ஒன்று ரோமர் 10:17 வாசிக்கலாமா? 3 types. இந்த மூன்றை நம்ம பயன்படுத்திக்கலாம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So what is it? இந்த விசுவாசம் என்னன்னு சொன்னா நாம பலப்படுவோம். ஏன்னா விசுவாசத்தை நம்ம பலப்படணும். அப்ப இந்த விசுவாசம் பலப்பட வேண்டுமானால், பெருக வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வசனத்தை கேட்கிறதுனால. எவ்வளவுக்கு அதிகமாய் வசனத்தை நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நமக்குள்ள என்ன வருது? விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் பெருகுது. சரியா? இந்த விசுவாசம் பெருகும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்? சோதிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? சோதிக்கப்படணும். ஏன்னா இந்த விசுவாசமானது நல்லா புரிஞ்சுக்கணும், இது நீங்களும் நானும் என்ன பண்றோம்? பலப்படுத்துறது. You hear the word, then what you do? You just confessing. நீங்க உங்களை என்ன பண்றீங்க? விசுவாசத்துல பலப்படுத்துறீங்க. ஓடிட்டாங்க. இந்த விசுவாசத்துல போகும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்துல காரியங்களை நீங்க உங்களுடைய இருதயமுடைய சிந்தையை கரெக்ட் பண்ணலன்னு சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இருதயம் சிந்தையை கரெக்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களே எதிராக பேச ஆரம்பிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்துக்கு. அப்ப அங்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணணும், போகணும்னு சொல்லுவோம். போன அந்த காரியத்தில் போனா அவங்க இல்லை. உடனே என்ன சொன்னீங்க? அடுத்த வாக்கும் கேட்க வந்து சொன்னா எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும். என்ன மைண்ட்ல உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு? அப்ப நம்ம போயிருந்த போது அவர் இருந்தாங்கன்னா அது என்னது? லக்கு. அது விசுவாசம். தேவனுடைய இறக்கத்தின்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவர் இருக்க வச்சிருக்காரு. உங்க விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. So that's what's happened. So இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா கேள்வி நாள் வருது. அதனாலதான் நமக்கு என்ன பண்றோம்? எது கேட்டாலும் வசனம் வந்து ஆமா எனக்கு தெரியும். I know the word. Very good. Good. You must know the word. Very good. But is the word your life? Application. Is it your word your life? How does it become?
only by faith. ஞாபகம் வைக்கணும், விசுவாசத்தினால் மாத்திரம் தான் என்ன பண்ண வார்த்தை உங்க வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா வார்த்தையை நீங்க நடைமுறையாக்குறீங்க, அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்றோம் சொன்னா, ஒவ்வொரு நாளும் பெருக்கிறோம், அந்த வசனத்தை கேட்கணும். இது ஒரு டைம். சரிங்களா? அடுத்தது சரி, இதை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த விசுவாசத்துல யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நான் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். மோசே இடத்துல அமலேக்கியர் வந்து விட்டார்கள் யோசுவா வந்து சொன்ன மாத்திரத்துல மோசே சொல்றாரு, நான் நாளைக்கு மலை மேல நிற்கிறேன், நீ ஜனங்களை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போ. அப்போ மோசே என்ன பண்ணாச்சுன்னா, தன் கையை எடுக்கும் போது ஜெபிக்கிறாங்க, தன் கை கீழே போகும்போது அமலேக்கியர் பேர் கூடுறாங்க. அப்புறம் அவனும் ஊரை பிடிக்கிறாங்க, அப்புறம் கல்லை வைக்கிறாங்க, அவருக்கு தன் கணக்குல வைத்து அவருக்கு அப்புறம் ஜெயம் எடுத்தாச்சு. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோசுவா 8ஆம் அதிகாரத்துல 18-19 அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்ப வார்த்தை, தேவன் வார்த்தை கொடுக்க இவர் தன் ஈட்டியை நீட்டி இருக்கிறார். அதே இதுல 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. இங்க தன்னுடைய கையை தூக்கிட்டு நிக்க முடியல, ஆனா இவரும் வெண்களை ஈட்டியை தூக்கிட்டு எல்லாம் முடிகிற வரைக்கும் கையை மடக்கல. அப்போ that's one time you increase in faith. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். So you increase your faith. இது one time. அப்ப அந்த விசுவாசத்துல என்ன ஆகும்? அப் டவுன் வரும், ஆனா கடைசியில என்ன கிடைக்கும்? ஜெயம் வரும். ஓகே, இது ஒரு காரியம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யோசுவாவே. இப்ப இந்த யோசுவா இதுல பாத்தீங்கன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அடுத்தது வந்து இது ஜோஷுவாவே இல்லை. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த ஆவியினாலே விசுவாசமும் போதும். gift of faith. இது வரங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். அதுல பாத்தீங்கன்னா gift of faith. So the gift of faithல நீங்க ஆக்டிவேட் பண்றதில்ல, it activates. Praise the Lord. நீங்க பண்றதில்ல, உங்களுடைய விசுவாசத்துல. இது விசுவாசன்ற ஈவ், இட்ஸ் a gift. இது ஒரு வரம். ஆமென். இந்த வரம் வந்து ஆபரேட் பண்ணும் பொழுது அது பார்த்தீங்கன்னா தேவன் செயல்படுகிறார். நீங்க ரொம்ப முக்கியமானது நமக்கு தெரியணும். ஸோ இந்த கிஃப்ட் ஆண்டத்துல கேட்கலாம். சப்ஜெக்ட் 1. இன்னொன்று, யூ கேன் இன்வைட் காட் டு கம் இன். பவுல் எழுதுறார் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல, கேஜேவி மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருக்குது. அது சொல்லப்பட்டிருக்குது, I live by the faith of the Son of God. தேவகுமாரனுடைய விசுவாசத்தினால. தமிழ்ல தேவகுமாரனை பற்று விசுவாசம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தா அதர் டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன கொண்டு போயிருக்காங்கன்னா God kind of faith. Praise the Lord. ஆமென். என்ன விசுவாசம் சொன்னா தேவனுடைய விசுவாசத்தை போன்ற விசுவாசம், தேவரகமான விசுவாசம். God kind. Praise the Lord. தேவரகமான விசுவாசம். So இப்ப என்ன பண்றீங்கன்னு சொன்னா கேபேஜ் பண்ணோம். Now you have a belief system உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நம்புறீங்க. இப்ப நீங்க செயல்படணும். இப்ப என்ன பண்ணுங்கன்னு சொன்னா invite God. ஆண்டவரை இன்வைட் பண்ணுங்க இப்போ, because you need God kind of faith. Praise the Lord. Hallelujah. So invite him. இது எப்படி? சில நேரங்களில் ஆராதிக்கும் பொழுதும் அல்லது அபிஷேகம் நிரம்போதும் நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Okay, we speak in the spirit. பண்ணிக்கிட்டோம். Then that suddenly நம்மளா இருக்க மாட்டோம். Suddenly you see that, கேட்டது எப்படி தெரியாது, கண்ணில் ஏன் தண்ணி ஊற்றிச்சு தெரியாது, ஏன் உருண்டை தெரியாது. உங்களுக்கு
ஏன் வந்து அப்படியே ஆனதுக்கு அப்படியே மெய்மறந்து நின்ற எல்லாரும் உட்காந்து நீ பாட்டு நின்றுட்டு இருந்த தெரியாது. What happened? Somebody has taken over you. ஒருவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? மேற்கொண்டார். So that is what is called God coming in, taking over. அதே போல விசுவாச வாழ்க்கையில if the gift of faith is there for you, glory to God. If it's not there, invite Jesus, the author and the finisher of your faith. You believe. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, உங்க விசுவாசத்துல ஓடுனீங்க, ரொம்ப நல்லது. ஆனா இப்போ there's another higher way. இன்னும் ஒரு மேலான ஒரு வழி இருக்கிறது. லகுவாய் உங்க வாழ்க்கையில போவதற்கு அதுக்கு என்ன வேணும் சொன்னா அவருடைய விசுவாசம் உங்களோட இணைந்தால் போதும். Praise the Lord. Hallelujah. Now call upon him and say, Lord, come Lord Jesus. Lord, it's a time for your faith to be operated now. I look forward to your faith now. I believe, but I need your faith. Praise the Lord. லாஸ்டர் கல்லறையில தான் நான் பார்த்தேன். Praise the Lord. ஆண்டவர் கல்லை புரட்ட சொன்னார். லாஸ்டர்வை வெளியே வான்னு சொன்னது இவர். Praise the Lord. Hallelujah. மோசே போய் கோலை உயர்த்த சொன்னது இவர். மோசே கோலை மட்டும் தான் உயர்த்தினா, ஆனா கீழ்காற்றை அனுப்பி செங்கடல் ரெண்டாய் பிளந்தது இவர். Praise the Lord. ஆமென். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்தது நாம, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தது அவர். Praise the Lord. Amen. See, that's you have to understand. God wants to come in. ஆனா நீங்கள் அவர் அழைக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. அவர் உள்ள வந்தாதான் நீங்க உங்களுடைய ஈஸியா செய்ய முடியும். We are facing a challenge. Don't stand by your own. கண்டிப்பா ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன சொன்னா கைகள் தளர்ந்து போகும், மற்றவர்களை தூக்கணும், அதுக்கப்புறம் கல்ல வைக்கணும். எப்படி ஜெயிச்சிருவீங்க? ஏன்னா ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா நாம தரிக்கப்பட்ட தன் பிள்ளைகளை ஒரு நாள் என்ன விசுவாசிக்கிறீங்க. But there's another higher way. Praise the Lord. நீங்க போய் நிக்க வேண்டாம், அவரை கூப்பிடுங்க, energy கொள்ளுங்க. Your faith now. The author and the finisher of your faith, ask him to come join you. Praise the Lord. Hallelujah. Amen. Be very different. அப்ப என்ன ஆகும் சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கனிவென்னா சீக்கிரமா வெளியாகும், பொறுமை உண்டாகும். இப்ப என்ன பண்ண, you will not move, you will wait for him. Praise the Lord. மோசே சொல்றான், நீர் வந்தா போ. Hallelujah. That's what it is. So whenever you just operate with him, operate பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா he loves that, I tell you. ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப அவங்க பிள்ளைகள் எப்ப கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆமா, என்னை நோக்கி கூப்பிடு, என் நாமத்துல கேளு. ஆமா, அது கம் டவுன். Praise the Lord. என் ஜனத்தின் சத்தத்தை கேட்டேன், ஆலோசனைகள் நிமித்தமாய் அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், பார்த்தேன், இதோ இறங்கி வந்தேன். Praise the Lord. Hallelujah. இதுதான் ஆண்டவர். அப்ப என்ன பண்ணுங்க, just invite him. Move into God kind of faith. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, உங்களுக்கு அவருக்கு வித்தியாசமே இருக்காது. கர்த்தருடைய செய்தியோட ஒரே ஆவியா இருப்பார். The faith you now operate, அவர் சொல்ற மாதிரி, the life I now live in flesh, I live by the faith of the Son of God. தேவ குமாரனுடைய விசுவாசத்துல, தேவன் ரக விசுவாசத்துல, தேவ ரக விசுவாசத்துல வாழ்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பலை நெருக்கிறது, பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது, பார்த்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்றாரு, ஒரு சேதம் இருக்காது, உட்காந்து சாப்பிட்டாரு. அல்லேலூயா. அவ்வளவுதான், ஒரு உயிர் சேதம் இருக்காது. தப்பு பண்ணாங்க, சொல்றப்ப போகல. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு உயிர் சேதம் இருக்காங்க. அதே மாதிரி நடந்தது. ஆமென். Praise the Lord. God kind of faith. You operate the God kind of faith. ஏன்னா பொறுமையை உண்டாக்கும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அவசரமே பண்ண மாட்டீங்க. ஏன்னா you know you operate from the finished works. Praise the Lord. நிறைவானதை தான் பண்ணுவீங்க. Not from இல்ல குறைவுல இருந்து பண்ண மாட்டீங்க, இல்லாததுல இருந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் நிறைவை காணும். Praise the Lord. You start operating. It's a supernatural life. This is a supernatural life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஓகே
அடுத்தது கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனிவோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம். இப்ப மூணாவது விசுவாசம் பாத்தீங்க, டைப் பண்ணா கனி இஸ் a fruit. Praise the Lord. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ஆவியின் கனி அது விசுவாசம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to bear fruit of faith. அதுதாங்க ஏன் மற்றவர்கள சாப்பிடணும், பிதா மகிமைப்படணும். you have to bear fruit. அப்ப என் லைஃப் should be a life of faith. எல்லாரும் பார்க்கணும் என் லைஃபை. Praise the Lord. அப்போதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். because you are bearing. அப்ப நம்ம இடத்துல பேசும்போது, நம்மோடு இடைப்படும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் அவங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, that was fruit life is. கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு சொன்னா, நான் எதை கனி கொடுக்கிறேனோ என்னோடு கூட வருகிறவர்கள் அந்த கனியின்படி காணப்படுவார்கள். ஏன்னா they will be eating it. Right the Lord? Hallelujah. So one is you develop your faith by the word of God. விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்றீங்க? பெறுகிறீங்க. So you can do things. நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The number 2 is another level. God kind of faith. தேவ பரிசுத்தாவியுடைய வரம் இருக்கிறது. அல்லது நீங்க என்ன பண்ணா, the author and the finisher of your faith, உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிறவரை நீங்க என்ன பண்ண கூப்பிடுங்க. Praise the Lord. அவரோட சேர்ந்து கொள்ளுங்க. அப்புறம் கூப்பிடுங்க. Let him come down and now operate with it. Praise the Lord. Hallelujah. மூன்றாவது கனி கொடுக்கிறவராய் மாறுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, விசுவாச வாழ்க்கையில பெருகிறத நம்ம போகும் பொழுது சோதனைகள் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சோதனைகளை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமானது இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Just finish another 5-10 minutes. சோதனைகளை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஆமென். இப்போ ஒரு சோதனை வரும் பொழுது நல்ல ஞாபகம், சோதனை வரும் பொழுது சோதனைகள் கண்களை படாதீங்க. அது தரிசித்து நடக்கிற ஒரு அனுபவம். ஆமென். Praise the Lord. விசுவாச வாழ்க்கையில் போகும் பொழுது அந்த சோதனை எதற்கு வருது? இப்ப நான் சொல்றேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அப்படி ரத்தத்தினால எனக்கு சுகம் உண்டாயிற்று, அப்படி சரீரத்தினால சாப்பிட எனக்கு சுகம் உண்டாயிற்று. இப்ப நான் விசுவாசிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சோதனை வருது, பலவீனம் வருது. நம்ம சின்னதுல இருந்தே ஆரம்பிப்போம், சரிங்களா? கோல்டு, ஃபீவர், இதுல இருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா பெருசா அப்புறம் போகலாம். ஏன்னா சிங்கத்தையும் கரடியும் நீங்க ஜெயிச்சாதான் கோலியத்தை ஜெயிப்பீங்க. ஏன்னா பிரின்சிபிள்ஸ் ஆர் தி சேம். சிம்பிள். இப்போ ஒரு கோல்டு ஒரு இது வந்த உடனே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஏன்னா நீங்க என்ன சார் காமன் ஆகிட்டோம். அதான் யூஸ் த வேர்ட் காமன் கோல்டு. ஆமா, ட்ரீட்டட் கோல்டு 7 days, untreated 1 week. So both all the same. Praise the Lord. இதான் அவங்களுடைய ரூல்ஸ் இந்த மெடிசன். ஸோ நம்ம என்ன பண்றோம், உடனே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்கு மருந்து இது அது 3 நாள் இருந்த போது இப்பெல்லாம் ஃபீவர் என்னென்னமோ ஃபீவர் வந்துருச்சு, என்னென்னமோ வைரல் வந்துருச்சு, இது அப்படி ஆயிடும் அது அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நாலேஜ் நிறைய உள்ள போட்டோம். Where is the knowledge of faith? Praise the Lord. Amen. இப்போ இயேசு எங்கே? Where is Jesus now? எங்க ஜீசஸ் இப்போ? Now we forget it. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெபம் பண்றோம், but we are not moving in faith. Steps you have to learn. Steps you have to learn. இது வாலிப நாட்கள்ல தேவனோடு விசுவாச வாழ்க்கை. The first thing was மெட்ராஸை. இப்போ ரொம்ப தெரியல, ஏன்னா உள்ள நான் இல்லாதனால முதல் ஆஃபீஸ் அந்த மே மாசம் வந்தாலே மெட்ராஸை பயங்கரமா இருக்கும். ஆஃபீஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். இல்லை எல்லாம் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்துப்போம். ஆமா, அதை இதை தொட்டா வந்துடும், அதை தொட்டா வந்துடும், இதை தொட்டா வந்துடும், சரிங்களா? அப்போ Psalm 91ல வாதை உன் கூடாரத்தை அடங்கா. இது வாதை. உங்களுக்கு இது என்ன ஸ்ப்ரெட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணோம். ஒரு சீசன் அப்புறம் திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியாது.
சரண் வந்துட்டு போகும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா யூ வந்து ஸ்டாப் இல்லை. அப்போ நான் வாலிபுல அந்த நாட்டில் இது பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்ட் டு ப்ரே. அப்படியே என்ன நடந்ததுன்னா மொத்தம் 6 பேர் நம்ம ஆஃபீஸில் 5 பேர் வந்துச்சு என்னை தவிர. எல்லாம் இப்படி பக்கத்துல அங்க இங்க நல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்ரி டே இஸ் யுவர் சேலஞ்ச். இதுல நம்ம சும்மா இருந்தாலும் டேய் அப்படியே தள்ளிடு, இதை தொட்டாதா, அதை பண்ணிடாது, கண்ணை கழுவிடு. நம்ம சும்மா இருந்தாலும் ஏன்னா அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண நினைச்சிட்டு நம்மளுடைய விசுவாசத்துக்கு சோதனை. ஆமா, ஸோ தட் ஒன் மஸ்ட் போனா வந்தா, கடைக்கு போனா, இங்க போனா, டீ கடையில் போனாலும் அதே தான், கிளைண்ட் கிட்ட போனாலும் அதே தான். கத்தர் ஸ்தோத்திரம். வீட்லயும் so you have to learn. So that was my first battle I won. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா விசுவாசமானது பெருக. ஏன்னா ஒரு கழிவு வெளியே போச்சு. The value has increased now. Now at the next level of battle. So it's went on like that. Went on like that. Praise the Lord. கத்தர் ஸ்தோத்திரம். went on அந்த காரியங்கள். அப்போ இந்த கோவிட் வந்து அப்போ it was very strong. And because I was modesty but I disobeyed God in a word. அவர் போகாதுன்னு சொன்னார், நான் போனேன். அப்பதான் என்ன திரும்ப வருதுன்னா, it's not your faith, it's your obedience. Amen. Hallelujah. அது வரைக்கும் நான் என்னுடைய இருந்துச்சுன்னா your faith overcomes the world. By faith you can do all things. புரிதவங்களுக்கு கனிவு இருந்துச்சு. Yes. And it was a near death. ஒன்னே ஒண்ணுதான் குறையில, எனக்கு ஆக்சிஜன் குறையில. அது மட்டும்தான் இல்லை. Then there was a day, ஒரு நாள் தேவாபியானவர் இடைப்பட்டார். I don't know how many hours தெரியாது. ஏன்னா ஜெபிச்சா போயிடும், திரும்ப போகும். அப்புறம் nearly 5-6 days மேலே தூக்கம் கிடையாது. அப்புறம் திடுக்குன்னு எழுப்பணும். நான் பெரியவருக்கு வீட்டில் நாட்டு வச்சேன் வைக்கிறத. அப்போ what day? That is the day. அதில் சொன்ன பாருங்க, when God has to have an encounter. I know you don't help. எல்லாம் உடைச்சது. And that was a day. It was an encounter. அப்பொழுது I don't know 3 hours or 4 hours or 5 hours the Lord entered. உடைக்கப்பட்டார். என் கண்ணு தண்ணி ஊற்றி கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். எல்லாத்தையும் உடைச்சார். அந்த என்ன சொல்றது ஆல்டர் எதெல்லாம் எனக்கு நான் எண்ணிக்கொண்டிருந்தேனோ, இது தெரியும், வேர்டு தெரியும், இது அபிஷேகம் இருக்குது, என்னிடத்துல வல்லமை இருக்கு என்று விசுவாசம் இருக்கு. ஏன்னா நான் இப்படி நான் எல்லாம் I placed on the altar. And I said I had nothing. Amen. And I said, Lord, I surrender my life. You tell me what to do, I will do. இது எப்போ சொன்னா ஆரம்பிச்சு சொன்ன. Amen. அப்போ ஒண்ணுமே தெரியாது, இயேசு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு சொன்னேன், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்ய ஆயத்தம். After so many years I said this. எல்லா காரியங்களும் அதில் காண்பித்து உடைக்க சொன்ன, உடைத்து எல்லாம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. I know I'm healed. ஆனாலும் ஸ்டிபுலேட்டட் டைம் இருந்துச்சு. நான் சொன்னேன் healed, I know. அவன் ஃபோன் பண்ணுவாங்க, நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ போய் எடுக்க ஒன்று வேலை அதோட எல்லாம் முடிஞ்சது. அதோடைய என்ன சொல்லுவாங்க, எந்த எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, எல்லாம் நாலு பேர் தானே திருப்பேன். ஸோ இட் ஹேப்பன். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், அந்த இடத்துல கண்டுபிடிச்ச என்னச்சுன்னா the obedience to God, the surrendered life. Praise the Lord. It's not on your faith, it's on His faith. Not on your strength, but His strength. இந்த இடத்துக்கு வரும். என்னுடையதால் என்னுடைய இது வரைக்கும் நான் பார்த்துருக்கலாம், ஆனால் பட் தட் இஸ் நாட் ஸோ. அவருடைய கிருபையினாலே கர்த்தர் ஈவாய் என்ன பண்ணாரு, ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் எழும்பும்படி விரும்புகிறார், சாட்சியா கருத்தை விரும்புகிறார். அப்ப கர்த்தர் என்ன செய்யணும் சொன்னா, என் கழிவை எடுக்கணும் பொறுமையோட. மெடிசன் டு ஒர்க் ஃபார் யூ இட்ஸ் ஒன்லி பை தி கிரேஸ் ஆஃப் காட். சரியான நேரத்துல சரியான அந்த உதவி வர்றதுனால
எத்தனை பேர் வீடு இருந்தாங்க தெரியுமா? I'm talking about the men of God. கிருபையே ஏன் தெரியுமா? அந்த இடத்துல கற்றுக்கொள்ளாது ஒன்றும் கிடையாது. விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது என்ன பண்ண சொன்னா, you have to surrender your life. Praise the Lord. எதை உடைக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விசுவாச கழிப்பை எடுத்து போடுவார். அந்த கழிப்பை எடுத்து போடுவதற்கு இடம் கொடுத்தா உங்களுக்கு விசுவாசம் சுத்தமாக்கப்படும். சுத்தமாக்கப்பட்ட விசுவாசம் வல்லமையான காரியங்களை செயல்படுத்தும். ஆமென். Praise the Lord. So what do you do? I love God. இப்ப என்ன பண்ணாதீங்க, don't bring all your experiences. வேண்டாம். சவுலுடைய ஆர்மர் வேண்டாம். யுத்தத்துக்கு இப்படிதான் போகணும் வேண்டாம். What is the season now and what God wants to do? தனக்கு தெரிந்த அதே ஷெப்பர்ட் பாய் ட்ரெஸ்ஸும் அதே கவனியும் அதே கூழாங்கல் எடுத்துக்கிட்டு போனோம். ஆமென். It's not your enemy, it is your God. Hallelujah. விசுவாச வாழ்க்கையில அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் மகிமையான காரியத்தை செய்ய முடியும். அதற்காக தான் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். என்னன்னா through lifestyle change, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுக்கிறதுனால நம்ம கற்றுக்கொள்றதுனால என்ன பண்ணிடுன்னு சொன்னா மாற்றங்களை உண்டாக்குறோம். We put on so many things on us. என்ன be the same shepherd boy. Praise the Lord. Hallelujah. உன்னை கண்ட இடத்துல நீ எப்படி இருந்தாயோ, அப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் என்கிறத கடைசி பரியந்தம் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல நில்லுங்க. ஆமென். எத்தனை ஜெயம் வந்தாலும் சரி, எத்தனை ராஜாக்கள் உங்களிடத்துல மண்டிட்டாலும் சரி, எத்தனை ராஜ்யங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனை பொண்ணுனாலும் வெள்ளினாலும் இருந்தாலும் சரி, எத்தனை புகழ் பேர் வந்தாலும் சரி, don't forget the place where He chose you. Amen. Hallelujah. And that is your first love. Hallelujah. அதுதான் உங்களுடைய ஆதி அன்பு. ஆமா, இதெல்லாம் அவருடைய அப்புறம் பேக்கப் தான். அதான் ஒரிஜினல். That is your pure love. ஏன்னா ஒன்றும் இல்லாம மரண தருவாயில யாரும் தூக்கி எடுக்க கூட இல்லாத சூழ்நிலையில நம்ம தேடி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா அன்னைக்கு யாரும் கிடையாது. அந்த அன்னைக்கு ஐ லவ் யூ சொன்ன பாருங்க அவங்க, அது that is pure. It never had anything in that. அதுல ஒண்ணுமே கிடையாது, எது எதிர்பார்க்கவே கிடையாது. He loved him because he loved us. He is my God. He is my Savior. He is my everything. அவன் எனக்கு எல்லாம், என் ரட்சகர், என் தேவன் என்ற அந்த அன்பு தான். Not because of what he did, because he is who he is. அவர் யார் என்பதனால அந்த அன்பு நமக்கு இருந்துச்சு. That's pure love. Praise the Lord. That's what I learned. இதுக்காக தான் கலிப்பெல்லாம் எடுக்கும். இல்லைன்னா என் விசுவாசமானது மாம்சத்தோட கலந்து, என்னுடைய நீதியோட கலந்து, என்னுடைய அறிவோட கலந்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கலந்து, மற்றவர்கள் சொன்னதை கலந்து, மற்றவர்கள் செய்யறதை பார்த்து இதுல கலவை போய் கலவையா இருக்குது. So God had to remove. Amen. Hallelujah. இன்றைக்கு ஒவ்வொரு இடமெல்லாம் I just teach them the simple things. எல்லாம் பெருசா so simple. அப்ப என்ன ஆயிடுது தெரியுமா? Whatever is written here, you can enjoy. ஆமா. Because your faith is the one opens every door. பரலோகத்தின் தேவன் ஏன்னா உங்க மேல் பிரியமா இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். So when you have faith, when God sees your faith, He's so happy. And when you say, God, every word you want to enjoy, ask Him. Because it is yours. நான் சுதந்திரவாதி. இங்கே சொல்லப்பட்டது எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு உண்டாயிருக்கிறது. Praise the Lord. And when my faith is pure, my heart is pure, my love is pure. Praise the Lord. Everything I can enjoy the Lord. ஏன் சொன்ன எதுவுமே எனக்காக இருக்கிறாரு, எல்லாமே அவருக்காக. So when your faith is tested, just allow God. பொறுமை உண்டாகட்டும். எல்லாம் கழிவு எடுத்தாச்சுன்னா நீங்க பூரணனாயும் குறைவற்றவராயும் நிறைவா இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை உருமாற்றுவார். நம்ம கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord.